முதற்க என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நேசித்து வாசி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எதனால தொடங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய தலைமைச் செயலாளரா இருந்த நம்மளுடைய இறையன்பு ஐயா வந்து அவருடைய பதவி முடிகிற நேரத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்திலே ஒரு கற்றல் புத்தகம் வாசிக்கிறதுக்கான ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் ஆகி வந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை, நம்மளுடைய மாணவர்களுக்கு இந்த புத்தகம் வாசிக்கும் முறையை வந்து எளிதாக்குறதுக்கு ஒரு மாதம் ஒரு நிகழ்ச்சி மாதிரி நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த நேசித்து வாசி அப்படிங்கிற நிகழ்ச்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து. இதோட நோக்கம் என்னன்னா, குழந்தைகள் வாசித்த கதை புத்தகத்தை பற்றி அவங்க பகிர்ந்துக்கலாம், இல்ல பாட புத்தகத்துல இருக்கிற கதைகளை கூட அவங்க பகிர்ந்துகிட்டு அதுல கிடைச்ச அனுபவங்களும் அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி சொல்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. அது மாதிரி போயிட்டு இருக்கு. அதுல அதே மாதிரி பெரியவங்க வந்து பேசும்பொழுது புத்தக வாசிப்பு எவ்வளவு சிறப்பானதுங்கிற தலைப்பிலையும் தொடர்ந்து நம்மளுடைய எழுத்தாளர்கள், குழந்தை சிறார் எழுத்தாளர்களும் வந்து பேசியிருக்கிறாங்க, பெரியவங்களும் வந்து பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில இப்ப எல்லாருமே பரீட்சை நேரத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு தலைமை ஆசிரியர் திருமிகு பெரியசாமி சார் அவங்களை வந்து இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் அழைச்சிருக்கோம். அதற்கு அவங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சார் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து கெமிஸ்ட்ரி டீச்சரா இருக்கிறாங்க. 2002 தமிழ்நாடு டிஆர்பி எக்ஸாம் நடந்ததுல ஸ்டேட் லெவல் கெமிஸ்ட்ரியில அவங்க தான் ஃபர்ஸ்ட். 15,000 பேர் எழுதினதுல சார் தான் ஃபர்ஸ்டா வந்து 17 வருஷமா தொடர்ந்து கெமிஸ்ட்ரி டீச்சரா இருக்கிறதோட 100% ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய சாதனை. தொடர்ந்து 100% ரிசல்ட் கெமிஸ்ட்ரியில கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். அதை எவ்வளவு சிறப்பா சார் செஞ்சுட்டு இருக்காங்கன்றது இந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியோட நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இவங்களுடைய மாணவர்கள்ல 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உருவாகி சார் கிட்ட படிச்சவங்கள 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்ஜினியர்ஸா பொறியியல் துறையில சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல தொடர்ந்து சிறப்பான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிற காரணத்தினால அதற்கான விருதுகளும் இவங்க வந்து மாநில அளவுல வாங்கியிருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் அளவுல வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகள் உடைய அவங்க வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷங்களா தொடர்ந்து நாங்க வந்து நண்பர்களா இருக்கிறோம். அப்புறம் என்னுடைய தோழியுடைய கணவர் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய தோழி, நெருங்கிய தோழி என்னோட கல்லூரியில அவங்களுடைய கணவர், குடும்ப நண்பர். அவங்களுடைய பெண் குழந்தை, முதல் குழந்தை தருணிகா. அவங்க 10th ஸ்கூல் 3rd, அதுக்கப்புறம் அவங்க 12th வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்காங்க மெரிட்ல. கட் ஆஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 199-200க்கு ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு மாணவி. அதே போல அவங்களுடைய இரண்டாவது பெண் தன்ஷிகா, அவங்களும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அவங்களுடைய வகுப்புல இப்போ 8வது படிச்சுட்டு இருக்காங்க. அதே போல வெளியில இருந்து நடத்துற நிறைய ஜேசிஏ எக்ஸாம்ஸ் மாதிரியான எக்ஸாம்ஸ்ல முதல் இடத்துல இருக்கிறாங்க ஸ்கூல்ல. அதற்கான பரிசுகளும் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பா, என்னுடைய தோழி அவங்களும் வந்து எம்சிஏ, இன்னும் பல டிகிரிகளுக்கு சொந்தக்காரர், சிறந்த ஒரு நிர்வாகி, குடும்ப பொறுப்பை ரொம்ப சிறப்பா எடுத்து நடத்திட்டு இருக்க ஒரு நிர்வாகியா இருக்கிறாங்க என்னுடைய இனிய தோழி. நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு குடும்பம். அவங்க வந்து தொடர்ந்து நம்மளோட 20 வருஷமா தெரியும் அப்படிங்கிறதுனால கற்றலுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதை எப்படி ரசிச்சு படிக்க வைக்கிறதுங்கிறத நான் இதாவே பார்த்திருக்கேன். அவங்களோட ஃபேமிலியில எப்படி அந்த பாப்பா படிக்கிறா அப்படிங்கிறதெல்லாம். அதனால நம்மளுடைய மாணவர்களுக்கும் அந்த பலன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் சார் இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்டா அவங்கள பேசுறவங்க பிஸியான டைம், இப்ப எக்ஸாம் எல்லாம் போயிட்டு இருக்கிற டைம்லயும் நமக்காக வந்திருக்காங்க. ஸோ அதற்கு முதல்ல சாருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு, சார் இப்போ உங்களுக்கான நேரம், நீங்க வந்து உங்களுடைய வந்து தொடரலாம். கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா சாட் விண்டோல போடுங்க. சார் பேசி இது பண்ணும்பொழுது நம்ம அதுக்கப்புறம் அந்த கேள்விகளை எடுத்துக்கலாம். ஏற்கனவே வந்த கேள்விகளை சாருக்கு கொடுத்துருக்கேன். அவங்க அதை பொறுத்து அவங்களுடைய இது வந்து உரை இப்ப இருக்கும். வேற கேள்விகள் இருந்தா தயவு செய்து சாட்ல போடவும். நன்றி. இந்த இனிய நன்னாளிலே பாட புத்தகத்தை நேசிப்போம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என்னுடைய சகோதரி லாவண்யா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறத லாவண்யா சொன்னாங்க. இதை வந்து நம்ம இப்போ தமிழக அரசு கூட பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் வாசிப்பை நேசிப்போம் என்ற ஒரு முயற்சிக்காக அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு நூலகங்களில் புத்தகங்களை வாசிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். பொதுவாக மற்ற புத்தகங்களை படிப்பதற்கு நிறைய எழுத்தாளர்கள், இதற்கு முன்னாடி நிறைய பேச்சாளர்களை வச்சு லாவண்ய ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். நம்ம அதனால மற்ற புத்தகங்களுக்கு போகாமல்
இன்றைய நம்முடைய நோக்கம் தேர்வை நெருங்கும் சமயமாக இருக்கிற காரணத்தினால பாட புத்தகத்தை மட்டும் நம்ம இப்போ எப்படி நேசித்து வாசிப்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போறோம். மற்ற புத்தகங்கள் படிக்கிறதுக்கும் பாட புத்தகங்கள் படிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. மற்ற புத்தகங்களை ஒரு முறை வாசிக்கலாம், அதில் சில கருத்துக்கள் நமக்குள்ள போகலாம், சில கருத்துக்கள் நம்ம விட்டுறலாம், சில கருத்துக்கள் மிஸ் ஆகலாம். அதனால எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்கிறது இல்லை. ஆனால் பாட புத்தகத்தை நம்ம அப்படி படிக்க முடியாது, மற்ற புத்தகங்களை போல படிக்க முடியாது. பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் மிக மிக முக்கியமானது. ஆனால் இந்த பாட புத்தகத்தை படிக்கிறதுக்கு குழந்தைங்க புத்தகங்களை எடுத்தாங்கன்னா பொதுவாக நான் வேதியியல் ஆசிரியர் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை சொல்லுவேன், அது ஒரு வினையூக்கியாக செயல்படும். இங்கிலீஷில் சொன்னோம்னா கேட்டலிஸ்ட். எதுக்கு கேட்டலிஸ்ட்னா தூக்கம் வர்றதுக்கு கேட்டலிஸ்டாக ஆகிடுது. புத்தகத்தை எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் படித்த உடனே அவங்களுக்கு இது ஒரு ஸ்லீப்பிங் கேட்டலிஸ்ட் ஆகிடுது. அதனால அவங்களுக்கு அந்த புத்தகத்தை வச்சுட்டு படிக்கிறதுல கொஞ்சம் தடைகள் ஏற்படும். அப்போ அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில நடைமுறைகள், அதை எப்படி நம்ம ஆர்வத்தை தூண்டுனா எப்படி படிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பேச போகிறோம். பொதுவாக நம்ம எந்த ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ அல்லது ஒரு உறவினரையோ எப்போ நேசிப்போம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும், அல்லது நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலாக சில பலன்களை தரக்கூடியதாக இருக்கணும். அப்போதான் அந்த பொருளையோ அல்லது அந்த நபரையோ நம்ம பொதுவாக நேசிப்போம். அப்போ பாட புத்தகங்களை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிற மதிப்பெண்கள் அல்லது எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்கள் கிடைச்சிது அப்படின்னா அந்த குழந்தைகள் அந்த பாட புத்தகத்தை நேசிக்க ஆரம்பிப்பார்கள், நேசித்து வாசிக்கவும் ஆரம்பிப்பார்கள். அப்ப அதிக மதிப்பெண்கள் வாங்குறது தான் பிரச்சனை அப்படின்னா அந்த அதிக மதிப்பெண்களை வாங்குவதற்கு என்னென்ன முறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். இப்ப எல்லா எல்லா பாடங்களையும் ஒரே மாதிரியாக நம்ம படிக்க முடியாது. வெவ்வேறு பாடங்களை வெவ்வேறு மாதிரி படிக்கணும். அந்த படிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த தேர்வு எழுதக்கூடிய முறை ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வீட்டில் நம்ம குடும்ப தலைவிகள் மிக அருமையாக சமைப்பாங்க. சமைச்சா மட்டும் பத்தாது, அதை அன்போட கரெக்ட் சரியா பரிமாறினா தான் அந்த சாப்பிட்றவங்களுக்கு முறையாக சென்று சேரும். ஒரு சந்தோஷமாக அவர்களுக்கு ஒரு திருப்திகரமாக நேசிக்கிறவங்க பிடிக்கும். அதுபோல தேர்வுக்கு படிக்கிறதோட மட்டும் அல்லாம அந்த தேர்வை எவ்வாறு எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மதிப்பெண்கள் அப்படிங்கிறது நம்ம வெறும் எழுதுற மார்க் நம்ம எழுதுறத பொறுத்து மட்டும் இல்லாம அந்த ஒவ்வொரு பாடத்திற்கும் மதிப்பெண்கள் எப்படி கொடுக்குறாங்க, அதை எப்படி தேர்வுல எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அதுல ஒவ்வொரு பாடங்கள், இப்ப நம்ம இங்க பேச போறதுல பாத்தீங்கன்னா நம்ம இதுல போர்டுல பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ இருக்குது, மெட்ரிக் இருக்குது. அப்ப சிபிஎஸ்சியில எந்த மாதிரி இருக்கும், மெட்ரிக்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வர்ற குழந்தைகள்ல லோயர் கிளாஸ் இருப்பாங்க. லோயர் கிளாஸ்க்கு ஒரு மாதிரி நம்ம இப்போதைக்கு பேசலாம். 10th 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பேச வேண்டியது இருக்குது. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எந்த போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி அல்லது மெட்ரிக் போர்டாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பாடங்களை பற்றியும் நான் முதல்ல சொல்லிடுறேன், மதிப்பெண்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ தமிழ் முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய தாய்மொழி. அது உலக அளவில் பார்த்தீங்கன்னா மூத்த மொழி, செம்மொழிங்கிறதெல்லாம் மிக பெருமை வாய்ந்த ஒரு மொழி. அப்போ நம்ம தமிழர்களாக இருந்துக்கிட்டு முதல்ல தாய்மொழியை சிறப்பாக குழந்தைகள் படிக்கவும் எழுதவும் தெரிய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கு எங்க பிரச்சனை வரும்னா நகரம், லகரம், குரில், நெடில், இதுல தான் அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வருது. அப்போ இதை முதல்ல குழந்தைகளுக்கு சரி செய்ய வேண்டும். அப்ப இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, ஒரு 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளாக இருந்தால் சிறு கதை புத்தகங்களை கையில கொடுத்து நல்லா சத்தமா வாய் விட்டு படிக்க சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த ரீடிங் கெப்பாசிட்டி வரும் தமிழ்ல. அதே மாதிரி ஒரு 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மாதிரி இருந்தாங்கன்னா இறையன்பனுடைய புத்தகங்களோ
அல்லது MS உதயமூர்த்தியினுடைய புத்தகங்களோ, அல்லது அந்த உங்களுக்கு பிடித்த அல்லது அந்த குழந்தைகளுக்கு பிடித்த பெரிய சிறந்த எழுத்தாளர்களினுடைய புத்தகங்களையோ, ஒரு 100 பக்கம் 150 பக்கம் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி கொடுத்து அவர்களை தினமும் ஒரு 1/4 மணி நேரம் அந்த புத்தகத்தை படிக்க வச்சு அப்படின்னம்னா தமிழ்ல ரீடிங் வரும். அப்ப அந்த தொடர்ந்து அந்த வார்த்தைகளை படிக்கும், அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது நகரம், லகரம், அந்த குறில், நெடில், இந்த விஷயங்கள்ல தொடர்ச்சியாக அதை படிக்கும்போது அதுல இருக்கிற அந்த எழுத்துக்கள், ஸ்பெல்லிங் எல்லாம் நமக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு மனதில் பதிய ஆரம்பிச்சோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துல செய்தாலும் கூட நம்ம பெற்றோர்களும் அவர்களுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ஊக்குவிப்பானாகவும் ஒரு சப்போர்ட்டா நம்ம இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா படிச்சுட்டாங்கன்னா அந்த குழந்தைகளை ஓகே புக்கை மட்டும் கையில கொடுத்து நீ படிசாமின்னு சொல்லிடலாம். கொஞ்சம் எழுத வச்சு பார்க்கும் பொழுது எழுத்து பிழைகள் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் அப்படியே அவங்க கூட ஜாலியாக வச்சுக்கிட்டு ஒரு 10 வார்த்தை நான் டிக்டேஷன் போடுறேன், நீ அதை எழுது அப்படின்னு சொல்லி எழுத வச்சு அதில் ஏதாவது ஸ்பெல்லிங்லாம் எந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களோ அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு வழிகாட்டினா, இந்த ரா போட்டால் வாழை அப்படின்னா இந்த லை போட்டால் என்ன வரும், இன்னும் வாழை அப்படின்னு போட்டால் எப்படி வரும். அப்போ அதே மாதிரி 2 சொல்லி நான் போட்டால் என்ன மீனிங், 3 சொல்லி நான் போட்டால் என்ன மீனிங், அப்படியெல்லாம் விளக்கணும். இதற்கு வந்து செய்தித்தாள்களையும் தமிழ் செய்தித்தாள்களை படிக்க சொல்லலாம், அல்லது வார இதழ், மாத இதழ்கள் கூட வாங்கி கொடுத்து அவங்கள படிக்க சொன்னோம் அப்படின்னா தினமும் ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம் வேண்டியதில்லை. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த தமிழ் மீது அந்த தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துப்பிழைகள் இதெல்லாம் இல்லாமல் எழுத முடியும். தமிழில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, பொதுவாகவே தேர்வு நேரங்களில் நான் நிறையா குழந்தைகளை பார்த்துருக்குறோம். எழுதிட்டு வந்து எனக்கு 95 மார்க் வரும், 85 மார்க் வரும் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க சொல்றதை கூட பார்த்தீங்கன்னா 10 மார்க் 15 மார்க் குறைஞ்சிரும் குழந்தைகளுக்கு. அவங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தமிழ்ல பேப்பர் திருத்தரும் பொழுது ஒரு கொஸ்டின்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் 1/4 மதிப்பெண்கள் குறைக்க வேண்டும். அதே மாதிரி 2 இருந்ததுன்னா அரை, 3 இருந்தா 3/4, 4 இருந்தா 1 மார்க் குறைக்கலாம். அப்ப 5, 6 இருந்தா என்ன பண்றது அப்படின்னா அது குறைக்க மாட்டாங்க. மேக்சிமம் ஒரு வினாவுக்கு 1 மதிப்பெண் குறைப்பாங்க. அதுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் குறைக்க மாட்டாங்க. அப்போ ஒரு 3 மார்க் வினா அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதும் பொழுது 2 மார்க் தான் கிடைக்கும். 5 மார்க் வினாவுனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போக 4 மார்க் தான் கிடைக்கும். அப்ப ஒரு 10 கொஸ்டின்ல இந்த மாதிரி அவன் எழுத்துப்பிழை பண்ணியிருந்தாங்கன்னா 10 மார்க் குறைஞ்சிடும். அந்த குழந்தை படிச்சிருப்பாங்க, நல்லா எழுதியிருப்பாங்க. ஆனா 95 மார்க் வர வேண்டிய அந்த குழந்தைக்கு 85 மார்க் இருக்கும். அப்ப டீச்சர்ஸை வந்து சரியா திருத்தல அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லை, நீங்க அந்த தமிழை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஸ்பெல்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தமிழ், ஆங்கிலம், அடுத்த ஆங்கிலமும் அதே தான். அப்ப தமிழ்ல நீங்க முழு மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னம்னா புத்தகத்தை முழுமையாக வரி வரியா படிக்கணும். ஒண்ணு. அடுத்து தமிழை வந்து மனப்பாடமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா அந்த பாட பகுதியை அதே மாதிரி சிறுகதையை தொடர்ந்து ஒரு 3 முறை 4 முறை படிச்சுட்டு சொந்த நடையில தான் எழுதணும். வினாத்தாள் கூட நீங்க பப்ளிக் கொஸ்டினுடைய கொஸ்டின் பேப்பர், தமிழ் கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்தீங்கன்னா அதுலயே சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கு தான் அதிக மதிப்பெண்கள் தருவாங்க. அப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் எது மனப்பாடம் பண்ணணும், மனப்பாட பாட்டு, வாழ்த்து, திருக்குறள், கம்பராமாயணம், இது போன்ற அந்த மனப்பாட பகுதிகளை மட்டும்தான் மனப்பாடமா அப்படியே எழுதணும். மீதி வந்து எல்லாமே குழந்தைகள் அந்த பாட புத்தகத்தை 3-4 முறை நன்கு படித்து அவங்களுடைய சொந்த கருத்துக்களை எழுதும் பொழுதுதான் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி அதிக மதிப்பெண்கள் வரும் பொழுது தமிழ்ல வந்து அந்த குழந்தைய ரொம்ப விரும்பி படிக்க ஆரம்பிச்சிடும். அதோட சில கட்டுரை போட்டிகள், இப்போ நிறைய கட்டுரை போட்டிகள்லாம் நடக்கும், பேச்சு போட்டி, அதெல்லாம் கட்டுரை போட்டிகள்ல அந்த குழந்தைகளை கட்டுரை பிரைஸ் கிடைக்குதோ இல்லையோ கட்டுரை போட்டிகளை எழுத வைக்கும் பொழுது அந்த தமிழ் மீது அவர்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்ப இந்த மாதிரி பண்ணும் பொழுது தமிழ்ல அதிகப்படியான மதிப்பெண்களை எடுக்கலாம். தமிழ் புத்தகத்தை அவர்கள் வாசிக்கலாம். அதுல வந்து அந்த படிக்கிறதோட லாவண்யா மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க இல்லைங்களா, நல்ல புத்தகங்களை படிச்சு அதனுடைய பின்னூட்டம், அந்த புத்தகத்தினுடைய ஃபீட்பேக் சொல்றாங்க, அல்லது அதனுடைய கருத்தை சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட நம்ம கேட்கும் பொழுது தமிழை நேசித்து வாசிக்க ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழமான ஒரு பதிவாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி படிச்சதை கொஞ்சம் மீள்பார்வை செய்யணும் அந்த கருத்துக்களை, அப்பதான் வந்து அதுங்களுக்கு மறக்காம இருக்கும். அடுத்து ஆங்கிலம் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா ஆங்கிலத்துல நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம LKG UKGல இருந்து ஆங்கிலம் படிச்சாலும் கூட, இங்கிலீஷ் படிச்சாலும் கூட நம்மை பொறுத்த வரைக்கும் அது அந்நிய மொழி தான், ஃபாரின் லாங்குவேஜ் தான். அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல MA லிட்ரேச்சர் படிச்சவங்க கூட அந்த இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரத்தான் செய்யும். அதை வந்து நம்ம சிலர் ரொம்ப ஃப்ளூயண்டா இருப்பாங்க, சிலர் கொஞ்சம் சுமாரா இருப்பாங்க. ஆனா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ரீடிங் ரைட்டிங் ரொம்ப முக்கியம்.
அதுலயும் அதுக்கு என்ன செய்யலாம்னா, அதுக்கும் நீங்க பாடப்புத்தகத்தோட ஆங்கில நாளிதழ் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து மாதிரி பேப்பர்ஸ், பொதுவாக ஹிந்து கொஞ்சம் ஹார்ட் வேர்ட்ஸா இருக்கும். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரை வாங்கி அந்த கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு 2 முறை 3 முறை ஃப்ரீயா இருக்கிறப்ப, எந்நேரமும் அவங்கள வந்து அதை இது பண்ணாம தொந்தரவு பண்ணாம ஃப்ரீயா இருக்கிறப்போ ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அதை படிக்க சொல்லலாம். அதுல அப்படி படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தினமும் ஒரு 3 to 5 வார்த்தைகளுக்கு 5 வேர்ட்ஸுக்கு ஒரு டிக்ஷனரி போட்டு எழுத சொல்லலாம். நியூ வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது, தினமும் ஒரு 3 to 5 நியூ வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா 1 இயர்ல பாத்தீங்கன்னா 1500 வேர்ட்ஸ் வந்துடும். ஒரு 2 இயர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா இயர்லி 200-300 நியூ வேர்ட்ஸ் தெரிஞ்சிடும். அவங்க அப்புறம் இங்கிலீஷ்ல அவங்கள எதுவுமே பண்ண முடியாது, எப்படி கொடுத்தாலும் எழுதுவாங்க. இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனா அந்த 2 இயர்ஸுக்கு வந்து அந்த ப்ராப்பரா அந்த பங்க்சுவாலிட்டியா டெய்லி 3 to 5 வேர்ட்ஸ், 3வே வச்சுக்க, 5 கூட வேண்டாம், டெய்லி 3 வேர்ட்ஸ் அவங்க டைரி போட்டு எழுதணும். அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அந்த குழந்தைய. அப்போ அதை வந்து கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம், அல்லது வீட்டில் இங்கிலீஷ் யாராவது பேச தெரிஞ்சா அவங்களும் கூட அவங்க அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம். முதல்ல அந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெசிடேஷன் இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது. நம்ம பேசுறது தப்பா இருக்குமோ, சிரிப்பாங்களோ அப்படிலாம் யோசிக்காம அது கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் சரியாயிடும். அதே மாதிரி மார்க்குக்காக படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே அப்படிதான். நம்ம அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும்தான் அப்படியே படிக்க வேண்டியதாக இருக்கும். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோஸ், எஸ்ஸே, காம்ப்ரிஹென்ஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த குழந்தை சொந்தமாகவே எழுதலாம். அந்த நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ட்ஸ் வொக்காபுலரி டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அதை படிச்சுட்டு சொந்தமாக எழுதலாம். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக எழுதுறதுக்கு தான் அதிக மதிப்பெண்கள் தருவாங்க. அது எந்த சந்தேகம் இல்லை. அது எந்த போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, மெட்ரிக்காக இருந்தாலும் சரி, அப்போ அதில் சொந்தமாக எழுதுறதுக்கு தான் அதிக மார்க் தருவாங்க. ஆனால் சொந்தமாக அப்படின்னா அந்த அந்த சப்ஜெக்டா இருக்கணும். அதுக்காக சொந்தமா எதை வேணாலும் எழுதக்கூடாது. அப்ப அந்த வந்து ப்ரோஸா இருந்தாலும் அது ரிப்பீட்டா 4-5 தடவை படிச்சாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் வேர்ட்ஸ்லயே எழுதலாம். அப்ப இதை வந்து ஒரு 1 இயருக்கு வந்து ப்ராப்பரா பண்ணாங்கன்னாவே 1500 வேர்ட்ஸ் வரும். அவங்க எல்லாத்தையுமே எங்க வேணாலும் ஸ்போக்கனும் பேச முடியும். அதே மாதிரி சொந்த வேர்ட்ஸ்ல வார்த்தைகள் எல்லாமே எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அதிக மார்க் கிடைக்கும். அந்த மெமரி போயம் இங்கிலீஷ் இருந்ததுன்னா அது மட்டும் வந்து அவங்க மெமரி பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ இவ்வளவுதான் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். தமிழா இருந்தாலும் இங்கிலீஷா இருந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு மார்க் போயிடும். அதனாலதான் நான் இப்ப இதுக்கு சொல்றது, தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங்கை வந்து அவங்க இல்லாத அளவுக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு எழுதுனாங்கன்னா லாங்குவேஜ்ல மார்க் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்ல அந்த குழந்தைங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், எதையுமே ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதக்கூடாது. ஒரு 2 வார்த்தை தப்பா போயிருச்சு அல்லது மாத்தி எழுதிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுறணும். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டுட்டு அவங்க அப்படியே கன்டினியூ பண்ணி எழுதலாம். நம்ம நினைக்கிற மாதிரி வந்து தமிழ் இங்கிலீஷ்லாம் அப்படியே எஸ்ஐனா எல்லா லைனையும் படிச்சுட்டுலாம் யாரும் திருத்தி மார்க் போடுறதில்லை. ஒரு பக்கத்துக்கு அதிகபட்சம் அவங்க எடுக்கக்கூடிய நேரம் வந்து 30 வினாடிகள் தான். அதாவது நான் சொல்றது எஸ்ஏ பேராகிராஃப் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு எஸ்ஏவுக்கு அதிகபட்சம் அவங்க 1 நிமிஷம் டைம் எடுக்கிறதே பெரிய விஷயம். அப்ப எல்லா வார்த்தையும் லைன் பை லைனா படிக்க மாட்டாங்க. ஆனா அதுக்காக கதை எழுதுனா பார்த்தாவே மேலோட்டமாவே தெரிஞ்சிடும். கதை எழுதாம 1 வரி 2 வரி விட்டு போனாலோ, 1 வார்த்தை 2 வார்த்தை விட்டு போனாலோ அதை ஓவர் ரைட் பண்ணாம, எரேஸ் பண்ணாம, ஒயிட்னர் போடாம அப்படியே பேப்பர் வந்து நல்லா பார்த்தா லுக்கா இருந்துச்சுன்னா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்க்கிற மார்க்கை விட குழந்தைகளுக்கு அதிகமாக கிடைக்கும். இதை வந்து நீங்க கொஞ்சம் குழந்தைகளுக்கு சொல்லுங்க. இப்போ என்னுடைய பள்ளியில பாத்தீங்கன்னா 4 வருடங்களாக தொடர்ந்து தமிழ்ல 99 மார்க் தான் முதல் மதிப்பெண் வந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் வந்து 100க்கு முயற்சி பண்றோம், அது தெரியல, இருந்தாலும் அந்த 99ங்கிறது நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அப்ப அதை வந்து இந்த முறையை தான் நான் சொல்றேன், அதை தான் அவங்க குழந்தைய பயன்படுத்துறாங்க. அதனால நான் நடைமுறையில இதை நான் வந்து அனுபவிச்சு தான் சொல்றேன். 99 மதிப்பெண்கள் அந்த குழந்தைய எங்க அரசு பள்ளியா இருந்தாலுமே 4 வருடமாக 99 வாங்குறாங்க. என்னுடைய ஆசை ஒரு 100 இந்த வருஷம் வாங்கணும் அப்படிங்கிறது, அது ஒரு சாதனையா இருக்குங்கிறதுக்காக முயற்சி பண்றோம். அதனால லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். அடுத்து கணிதத்திற்கு வந்தோம்னா, நம்ம கணிதத்துல வந்துங்க ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு உங்க வீட்டு இப்ப கூட கேட்டு பாருங்க. நம்மலாம் படிச்ச காலத்துல அந்த டேபிள்ஸ், மல்டிபிளிகேஷன் டேபிள், பெருக்கல் வாய்ப்பாடுன்னு சொல்ற மல்டிபிளிகேஷன் டேபிள எல்லாமே ஒரு 20 டேபிள்ஸ் வரைக்கும் எல்லாமே தரோவா படிச்சிருந்தோம். இன்னைக்கு அது எத்தனை பள்ளிக்கூடத்துல அதை நடைமுறை அதை ப்ராக்டிக்கலா குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பார்த்த அளவுக்கு நிறைய பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தைய கொஞ்சம் அந்த மல்டிபிளிகேஷன் டேபிள்ஸ் தெரியறதுல வீக்காக தான் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன்.
நீங்க வீட்டில் வேணா உங்க குழந்தைகளை இன்னைக்கு நீங்க கேட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க தயவு செய்து ஒரு 1 வீக் டைம் எடுத்து கூட டெய்லி 2 டேபிள் 3 டேபிளா படிக்க வச்சு ஒரு அந்த 20 டேபிள் 20x20 வரை தரவா படிக்க வச்சாதான் அந்த மேத்ஸ்ல வந்து அடுத்து நல்லாவே அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க என்னதான் மற்ற விஷயம் என்னதான் தெரிஞ்சாலும் கூட இது தெரியல அப்படின்னா அவங்களுக்கு மார்க் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதோட அந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அந்த பிளஸ், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன்ஸ், டிவிஷனு, அடுத்த மாதிரி இந்த போடாமாஸ் சொல்றோம் இல்லைங்களா, அந்த பிராக்கெட்டு, ஸ்கொயர் பிராக்கெட்டு, எதை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம், அது இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதுனா தான் அவங்க வந்து மேத்ஸ்ல அடுத்த இது எக்ஸ்ட்ரா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு போக முடியும். இல்லைன்னா நீங்க அது தெரியாத பட்சத்துல என்னதான் பண்ணினாலும் இதுல ஏதாவது ஒரு மார்க், ஒரு பிளஸ் மைனஸ்ல, அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் மார்க் அந்த குழந்தைகளுக்கு போயிடும். அப்ப இந்த மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின்ல மார்க் போகும்போது டக்குன்னு மேத்ஸ்ல வந்து 5 25 மார்க் போயிடும். அப்ப இந்த குழந்தைய வந்து நம்ம எவ்வளவுலாம் படிச்சோம், நல்லா தான் படிச்சுட்டு போனேன், அங்க போய் மறந்துச்சு, அல்லது அங்க போய் டென்ஷன் ஆகிட்டேன், அங்க போய் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அந்த குழந்தைகளுக்கு 100க்கு எதிர்பார்க்கும் 70 75 80ன்னு வந்துடும். அப்ப இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுங்க. அது ஈவன் 10th படிக்கிற குழந்தையா இருந்தாலும் கூட இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகல. ஒரு 1 வீக்குக்கு நீங்க டெய்லி 2-3 டேபிள்ஸ் படிக்க சொல்லி அதை 20 படிச்சா தான் அந்த மேத்ஸ் டீச்சர் கூட இருக்காங்க தெரியும். அணிகள், அந்த மேட்ரிக்ஸ் அதெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பிளஸ் மைனஸ் இல்லை அப்படின்னா எல்லாமே தப்பு பண்ணிடுவாங்க. அதனால அந்த டேபிள்ஸ் படிக்க சொல்றது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியங்க. ஃபார்முலா பூரா மனப்பாடம் பண்ணி வச்சாங்கன்னா தான் அவங்க எந்த இடத்துல எந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும்னு வரும். இது குழந்தைகளுக்கு கொஞ்சம் மறக்கிறதுக்கு இயல்பு தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ஒயிட் ஷீட், டபுள் ஷீட் எடுத்து அதுல நீட்டா வந்து ஃபார்முலாவை அழகா எழுதி ஒரு கலர் ப்ளூ, பிளாக், அப்படி ரெட்டு அந்த மாதிரி கூட எழுதி ஒரு டபுள் ஷீட் எழுதி ஒட்டி அவங்க அந்த குழந்தைய படுக்கிற பெட்ரூம் ஒட்டலாம். அல்லது அவங்க ஏதாவது அவங்க அடிக்கடி எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அந்த இடத்துல கூட ஒட்டிட்டு காலையில பல்லு விளக்குற நேரத்தில் கூட அந்த ஃபார்முலாவை அப்படியே கொஞ்சம் டெய்லி ரிவைஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நைட்டு படுக்கும் போதோ டெய்லி ஒரு காலையில் ஒரு 2 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 2 நிமிஷம் அந்த ஃபார்முலா அவங்க ரீகால் பண்ணிட்டு இருக்கும்போது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்போ ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா வந்து அடுத்த சப்ஸ்டியூஷன்ங்கிறத இருக்கிற வேல்யூவை எடுத்து அப்படியே போடுறது தான். அதுக்கு அடுத்து ஸ்டெப்ஸ் வர்றது என்ன வரும்? பெரும்பாலும் இந்த பேசிக் ஆப்ரேஷன், அடிஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன்ஸ் தான் வரும். அப்போ இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கடைசி வரைக்கும் ஆன்சர்ஸ் கொண்டு வந்துடலாம். இந்த மார்க்கும் பார்த்தீங்கன்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தமாக 5 மார்க் கொஸ்டினா 5, 2 மார்க்கு 2ன்னு போடுறது இல்லை. ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் இருக்கும். அடுத்து அதில் எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு மார்க் இருக்கும். அடுத்த ஸ்டெப் 2 முக்கியமானது இருந்துச்சுன்னா அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஒரு மார்க் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆன்சருக்குன்னு ஒரு மார்க் இருக்கும். அந்த குழந்தை இதில் என்ன எது வரைக்கும் சரியாக பண்ணியிருக்குதோ அதுக்குரிய மதிப்பெண்கள் கிடைக்கும். சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருக்கும், மீதி ஏதாவது ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதை அட்டன் பண்ணாமையே வந்துடும். அப்போ எது வரைக்கும் தெரியுதோ அதை எழுதுனா அதற்குரிய மதிப்பெண்கள் நமக்கு, அதுக்குரிய மார்க் நமக்கு கிடைச்சிரும். அதோட மட்டும் இல்லாமல் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் செலக்ட் பண்ணி எழுதுறது ரொம்ப முக்கியம். எந்த கொஸ்டின் எழுதணும்னா நமக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, சமையல் செய்யறதை விட அதை பரிமாறுறது ஒரு முக்கியங்கிற மாதிரி நம்ம அதை எந்த கொஸ்டினை அட்டன் பண்ணோம்னா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணி எழுதணும். அதை பலமுறை ப்ராக்டிஸ் பண்ணதான் இருக்கணும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய முறை கணக்குகளை போட்டு பார்க்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒர்க் அவுட் பண்ணால் தான் வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து தடுமாற்றம் இல்லாமல் குழந்தைகளுக்கு போகும். அதை வந்து பண்ணாங்கன்னா மேத்ஸ்ல வந்து ஈஸியாக சென்டர் மார்க் வாங்கலாம். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முழு மதிப்பெண் வாங்குறதுங்கிறது ஈஸி. அதனால இந்த வகையில வந்து மேத்ஸ்ல அதிக மதிப்பெண்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இதில் பெற்றோர்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸுக்கு, நான் லாங்குவேஜுக்கு போகல மேத்ஸ்ல இருந்து சொல்ல வரேன். இப்போ 10th படிக்கிற பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறீங்க, ஒவ்வொரு யூனிட்லையும் ஒவ்வொரு 1 மார்க் கொஸ்டின்ஸுக்கு பின்னாடி புக் பேக்லேயே ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த குழந்தைகிட்ட புக்கை கையில கொடுத்துட்டு கொஸ்டின் நம்பர் 1 2 3 வச்சு ஆன்சர் சொல்லுங்க. நீங்க ஆன்சர் கையில வச்சு செக் பண்ணுங்க. நான் இதை வந்து நடைமுறையில பயன்படுத்தி சக்சஸ் பண்ணியிருக்கிறேன். சும்மா சொல்லுவது நான். என்னுடைய மகள் லாவண்யா சொன்னாங்க, என்னுடைய பெரிய மகள் 600க்கு 594 வாங்கினாங்க. 200க்கு 199 கட் ஆஃப். பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில மெரிட்ல பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு +2 கெமிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஒரு 20 லெசன் இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்கு 25 கொஸ்டின், 20 கொஸ்டின், 15 கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 350 to 400 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை நான் என்ன பண்ண, பாப்பா வந்து புக்கை கையில் வச்சுக்குவா,
நான் வந்து ஆன்சர் கையில் வச்சுக்குவேன். அந்த ஆன்சரில் வந்து 1வது கொஸ்டின் ஆன்சர் ஏ, 2வது கொஸ்டின் ஆன்சர் பி, 3வது கொஸ்டின் ஆன்சர் டி, 4வது கொஸ்டின் ஆன்சர் ஏ, 5வது கொஸ்டின் ஏ பி, 6வது கொஸ்டின் பி, இப்படியே சொல்லிட்டே வருவோம். அந்த 20 லெசனையுமே பார்த்தீங்கன்னா வித்தின் 1 ஹவர்ஸ்ல நாங்கள் அதை அந்த 1 மார்க் அத்தனையுமே நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து டைம் மிச்சமாகும். அவங்களா படிக்கும் பொழுது அந்த 20 லெசனும் படிக்கிறதுக்குள்ள ஒரு தொடர்ச்சி 20 லெசன் அவங்களால படிக்க முடியாது. ஒரு 4 லெசன் 5 லெசன் படிச்சுட்டு ஒரு மாதிரி போரிங் ஆயிரும், விட்டுருவாங்க. அடுத்து படிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் நம்மளும் சேர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது சூப்பரா நான் கரெக்டாக சொல்லிட்டேடா அப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது அவங்க ஒரு 1 ஹவர்ல அந்த எல்லா லெசனுக்குரிய 1 மார்க்கையும் தரவு பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ 1 மார்க் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. அதனால 1 மார்க்குக்கான இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா யூஸாக இருக்கும்னு என்னுடைய ஒரு கருத்து. இதே மாதிரி பிசிக்ஸுக்கும் மேத்ஸுக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் புக் பேக் 1 மார்க்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அல்லது வேற ஏதாவது ஒரு கைடோ மெட்டீரியலோ வச்சு 1 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணா கூட அதையும் வந்து இந்த குழந்தைகளுக்கு இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இதில் என்னன்னா ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து அவங்களா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின் அவங்க ஒர்க் அவுட் பண்ணித்தான் ஆகணும், அதுக்கான டைம் ஆகும். மீதி வந்து புக் பேக்காக இருக்கிறத ரெடிமேடாக இருக்கிற கொஸ்டின் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு டைம் சேவ் ஆகும். 1 மார்க்கை வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எழுதிடலாம் பப்ளிக் எக்ஸாம்ல. அப்போ மீதி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்தோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இப்படி 3 கேட்டகரியை நம்ம பிரிக்கிறோம். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா அந்த லாஸ் இருக்கிறத விதிகள் லாஸ் இருக்கிறத அப்படியே வந்து நம்ம புக்ல இருக்கிற மாதிரி அப்படியே வந்து நமக்கு எழுதணும். அதுக்குரிய ஃபார்முலாஸையும் நம்ம அப்படியே எழுதிடணும். மீதி இருக்கிற கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன லாங்குவேஜ் மாதிரி இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்க மாட்டோம். யார் இது எந்த போர்டா இருந்தாலும் சரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்கறது இல்லை, கிராமட்டிக்கல் பார்க்கறது இல்லை. அந்த ஆன்சர் கீ மெயின் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ பிசிக்ஸ்ல அந்த லாஸ் அண்ட் ஃபார்முலாஸை கரெக்டாக எழுதிட்டு மீதி அந்த குழந்தைக்கு படிக்கும் போது அந்த கொஸ்டினுக்கான முக்கியமான ஒரு 4-5 வேர்ட்ஸை வந்து நோட்ஸா எழுதி வச்சுக்கிட்டு அதை அந்த பாயிண்ட்டை எழுதி அதை டெவலப் பண்ணி எழுதினாங்கன்னாவே முழு மதிப்பெண் கிடைக்கும். அதாவது டெரிவேஷன்ஸா இருந்துச்சு அப்படின்னா பிசிக்ஸ்ல வந்து ஒரு டெரிவேஷன் கொஸ்டின் இருக்குன்னா அந்த டெரிவேஷனை கம்ப்ளீட்டா மிஸ்டேக் இல்லாமல் எழுதிட்டா போதும். இடையில வர அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸுக்கு டெரிவேஷன் கொஸ்டின்ஸ்ல மார்க்கே தர்றதில்லை. டெரிவேஷனுக்கே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பிசிக்ஸ்ல வர டயக்ராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டயக்ராமுக்கு வந்து நல்லா குழந்தைய பலமுறை போட்டு பார்க்க சொல்லணும். அப்பதான் வந்து பிசிக்ஸ்ல வந்து நமக்கு ஃபுல் மதிப்பெண் வாங்க முடியும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வகையான பார்ட்டா பிரிக்கிறோம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நியர்லி மோரார்லெஸ் பிசிக்ஸ் மாதிரி தான். அதுல இருக்கிற லாஸ், பேசிக் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் படிக்கணும். அந்த லாஸ்க்குரிய ஃபார்முலாஸும் அந்த யூனிட்ஸ் அந்த இதை மட்டும் நல்லா அதை மட்டும் அப்படியே படிச்சுட்டு மீதி எல்லாம் அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும். 5 மார்க் கொஸ்டின்னா அது முக்கியமான ஒரு 10 வேர்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் சும்மா அதை எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கானதான். மீதி எல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. அந்த வேர்ட்ஸை வச்சுட்டு நீங்க டெவலப் பண்ணி எழுதலாம். அதை வந்து புக்ல குழந்தை என்ன பண்ணலாம்னா அந்த முக்கியமான வேர்ட்ஸை வந்து அன்லைன் பண்ணிக்கலாம். ரெட்டிங்ல கிளீனிங்லயோ அன்லைன் ஏதோ ஒரு ரெட்டிங்லயோ பென்சிலையோ அன்லைன் பண்ணிட்டு அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ரீகால் பண்ணி எழுதலாம். அல்லது நோட்ஸ் எடுத்து அதை ரீயூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக், ஆர்கானிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸை வந்து தப்பு இல்லாமல் நமக்கு எழுத தெரியணும். அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம லோயர் மற்ற வகுப்புல இருந்தால் முதல்ல அந்த பீரியாடிக் டேபிள் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எலமெண்ட்ஸ், சிம்பிள்ஸ், அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் வெயிட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தரோவா தெரிஞ்சதுன்னா அதுக்கடுத்து பாடம் நடத்தும் பொழுது அவங்களுக்கு ஈஸியாக சப்ஜெக்ட்லாம் புரிய வரும். அந்த கடைகள்ல எல்லாம் 120 ரூபா 130 ரூபா தான் ஒரு பீரியாடிக் டேபிள். நான் இப்போ கூட வீட்டில் தொங்க விட்டுருக்கேன், முன்னாடியே தான் இருக்கு. அது பாப்பாவுக்கு அதெல்லாமே வச்சிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இப்போ முடிச்சுட்டு கூட உங்களுக்கு அந்த போர்டும் கூட ஒன்று காமிக்கிறேன். எல்லாமே பாப்பாவங்களாம் டெரைவ் பண்ணி பார்க்கறதுக்கு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 3 மாதிரி ஒரு போர்டு இருக்கு, ஒயிட் போர்டு இருக்கு. அதில் மார்க்கர் பேனில் அவங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூலில் மார்க் வாங்குறது மட்டும் இல்லை, இன் ஃபியூச்சரில் எந்த காம்படிஷன் எக்ஸாமையும் பாஸ் பண்ணுறதுக்கு அவங்களால ஈஸியாக முடியும். இப்போ வந்து ஸ்கூலில் மனப்பாடம் பண்ணி புக்கை வச்சுட்டே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அதில் வந்து பின்னாடி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்காமையே போயிடும். நீங்கள் அது என்னன்னாலும் சரி, எந்த டாபிக்னாலும் சரி, அவங்க பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வச்சுட்டு நோட்ஸ் எடுத்து அதை படிக்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரிவைஸ் பண்ணும் பொழுது டைம் மிச்சம்.
அந்த எழுதும் போதும் நம்ம அந்த ஆல்ரெடி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணதுனால அது அப்படியே மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துடும். ஃபுல் மார்க் கிடைக்கும், அவங்களுக்கும் வந்து சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10th அந்த ஸ்டேட் போர்டு அந்த மேப்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கடையில் நான் சொன்ன மாதிரியே ஒரு மேப் மூலம் வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டி விட்டுரும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கும், நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதனால அந்த ஒரு இந்தியா வேர்ல்டு மேப்லாம் 50 ரூபா 100 ரூபா தான் கடையில் வாங்கி வீட்டில் மாட்டி விடுங்க. நம்ம எதுக்கோ செய்கிறோம், இது குழந்தைகளுக்கு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேள்விகளை லாவண்யம் அனுப்பியிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கான பதில்களை நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேள்வியா வந்து சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. 2 போர்டுமே பெஸ்ட் தான். அது நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய போர்டை தேர்ந்தெடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஜென்ரலா சொன்ன போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் வந்து ஸ்கோர் பண்றது கொஞ்சம் ஈஸி, சிபிஎஸ்சியில் ஸ்கோர் பண்றது கொஞ்சம் சிரமம் தான். ஒரு 10-20 மார்க் 30 மார்க் வந்து இதை விட கம்மியாக தான் நம்ம அதில் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா தியரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் மெமரி பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெமரி பண்ணுறது அதிகமாக இருக்காது, கொஞ்சம் கிரியேட்டிவாக இருக்கும். அதே சப்ஜெக்ட் தான் இருக்கும், பின்னாடி கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரியேட்டிவாக இருக்கும். அடுத்து ஸ்டேட் போர்டில் தமிழ் இங்கிலீஷ் 2 மீடியம் தான் இருக்கும். ஆனால் சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜ்லேயுமே நமக்கு அந்த புக்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து ஸ்டேட் போர்டில் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் பெரும்பாலும் இருக்கும், ஏதாவது 1-2 தான் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும். சிபிஎஸ்சியில் ஆல்மோஸ்ட் வந்து இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அப்போ அது வந்து குழந்தை வந்து கொஞ்சம் நல்லா யோசிக்கணும், அப்போதான் முடியும். அது கொஞ்சம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்காது, சிபிஎஸ்சியில் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த சிபிஎஸ்சி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸுக்கு, அதாவது குறிப்பாக வந்து ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து ஸ்டேட் போர்டு குழந்தைய பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கம்மியாக இருந்தாலும் கூட மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகிடுது. இன் ஃபியூச்சரில் ஏதாவது எக்ஸாம்ஸுக்கு படிக்கணும்னா அந்த சிபிஎஸ்சி குழந்தைகள் மனப்பாடம் பண்ணச்சுன்னா தலைதறிக்கு ஓடிடுவாங்க. ஆனால் இவங்க எதையும் எந்த எக்ஸாம்ஸுக்குனாலும் உட்காந்து அங்கே மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான கெப்பாசிட்டி இவங்ககிட்ட வந்துடுது. இப்போ நான் என்னுடைய பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியான்னு கன்ஃபியூஸ் பண்ண ஒரு யோசிக்கும் பொழுது அவள் மெடிக்கலுக்கு ஐடியா இல்லை அப்படின்ட்டான். அப்போ நம்ம இன்ஜினியரிங், அப்போ இன்ஜினியரிங்னா நமக்கு 2 சான்ஸு, ஒன்று வந்து ஐஐடிஸ், இன்னொன்று நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, பிஹெச்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜஸ் வேணும்னு நம்ம முடிவு பண்ணோம். ஸோ டாக்டருக்கு எய்ம் இல்லை, ரைட் விட்டுட்டோம். அப்போ இந்த சிபிஎஸ்சிக்கு போனால் கட் ஆஃப் கிடைக்காது. அப்போ நம்ம கட் ஆஃப் கிடைக்கிறதுக்கு என்ன வேணும், ஸ்டேட் போர்டுக்கு போகணும். அதே மாதிரி முதல்லேருந்து அதை பிளான் பண்ணணும் கரெக்டாக 200 199 வாங்கினா ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டி எஸ்எஸ்என் மெட்ராஸில் கிடைச்சிருக்கும், எல்லா பக்கமே கிடைக்கும் தான். நம்ம கோயம்புத்தூர் நமக்கு கன்வீனியன்ட்டு நமக்கு அப்படிங்கிறனால வந்து நம்ம பிஹெச்டியை நம்ம செலக்ட் பண்ணோம். நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னாங்க, நம்ம ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னமோ அதுக்காக நீங்கள் சிபிஎஸ்சியோ ஸ்டேட் போர்டையோ செலக்ட் பண்ணுங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொன்னாங்க அல்லது நம்ம ரிலேஷன் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு மற்றவங்களை கூட ஒப்பிடாமல் மற்றவங்களுக்காக செலக்ட் பண்ணாமல் உங்களுடைய தேவை, உங்களுடைய குழந்தைகளுடைய அவங்களுடைய ஒரு எய்மே என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போர்டை செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா அந்த மெமரி பண்ணுறது டிஃபிகல்ட்டிஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. பொதுவாக மெமரி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான், புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியும். மெமரிங்கிறது நம்ம ஒன்றும் மூளைக்குள்ள வந்து நிறைய சிப்ஸ் எல்லாம் உள்ள வச்சுக்கல, இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. அதனால் அந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணி எழுதுறதுக்கு நமக்கு தெரியணும். அப்போ அதுக்கு தான் நோட்ஸ் எடுத்து படிக்க சொல்கிறோம். அடுத்து 3வது ஒரு கொஸ்டின் வந்து இத்தனை சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நமக்கு அளவான சப்ஜெக்ட் தான். லாங்குவேஜில் ஸ்டேட் போர்ட் பொறுத்த வரைக்கும் 2 லாங்குவேஜ் கொஸ்டின் வைக்கிறாங்க, சிபிஎஸ்சியில் ஒரே லாங்குவேஜாக நம்ம வச்சுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்ஸு, சயின்ஸு, மேத்ஸ் கண்டிப்பாக வேணும் எங்கே போனாலும், சயின்ஸு வேணும், அப்புறம் சோசியல் சயின்ஸ் வேணும். அப்போ இதனால இருக்கிற சப்ஜெக்ட் வந்து நமக்கு அளவான சப்ஜெக்டாக தான் இருக்குது, அது அளவுக்கு மீறின சப்ஜெக்ட் இல்லை. பாடப்பகுதிகளை வேணால் நம்ம கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணலாம். எப்படின்னா ஒரு சில நாடகங்களில் ஏதோ ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஆப்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், ஃபிசிக்ஸில் ஒளியியல் ஆப்டிக்ஸ் அப்படின்னா 8th வச்சோம்னா 8th நல்லா டீப்பாக வச்சுட்டு 9th அதை வைக்காம விட்டுடலாம். அதாவது அந்த மாதிரி அது சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது அது நம்ம உள்ளே போய் சொல்ல முடியாது, நம்ம போர்டுகிட்ட சொல்ல முடியாது. அதெல்லாம் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுற விஷயங்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து ரொம்ப
படிக்கிற டயத்தில் சப்போர்ட்டாக இருக்கணும். நம்ம அவங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஏதாவது அவங்க ஒரு டென்ஷனில் ஏதாவது திட்டி இருக்கலாம், அல்லது இந்த குழந்தை ஏதாவது ஒரு நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருக்கலாம், சில நேரம் மறந்து போயிருக்கலாம். அதனால மற்ற குழந்தைகளோட நீ அவ்வளோ மார்க் வாங்கிட்டான், இவ்வளோ மார்க் வாங்கிட்டாங்கிற தயவு செய்து எந்த குழந்தைகளையும் கம்பேர் பண்ணாதீங்க. உன்னால முடியும் சாமி, நீ பண்ண அப்படிங்கிற மட்டும் நம்ம அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அது எடிசனுடைய கதை தெரியும்னு நினைக்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசனை பொறுத்த வரைக்கும் அந்த டீச்சரே வந்து உங்க குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு எலிஜிபிள் தகுதி இல்லை, படிக்கிறதுக்கே லாயக்கு இல்லை அப்படின்னு அனுப்புனவங்க தான் ஒரு லெட்டரை எழுதி அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க, நீ ஸ்கூலுக்கு லாயக்கு இல்லை அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க எடிசன் கேட்குறான் அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு. உனக்கு பாடம் சொல்லி தர்ற அளவுக்கு எங்ககிட்ட டீச்சர்ஸ் இல்லை, அதனால உங்க பையனை லைப்ரரியில் இது விட்டு படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கருத்தை வந்து அந்த குழந்தைக்கு ஊக்கமாக கொடுக்குறான். அதுக்கு பின்னாடி தான் அவங்க லைப்ரரியிலேயே படித்து உலகத்தில் மிகப்பெரிய அது இன்னைக்கு வரைக்கும் அதிக கண்டுபிடிப்பாளராக இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய குழந்தைகள் வந்து சில நேரங்களில் விரக்தி ஆகும் பொழுது நம்முடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போதான் வந்து என்னால் முடியும், இந்த தடவை விட்டியா அடுத்த தடவை பார்த்துக்கலாம் சாமி, என்ன வேணாலும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதுக்குரிய சொல்யூஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொன்னோம்னா நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எதையும் படிக்கக்கூடாது. அந்த கடைசி கொஸ்டின் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியல அப்படிங்கிறது அது யாருனாலும் இயற்கை. அதை இறையன்பு கூட சொல்லுவார், ஒரு ஃபார்முலாவே சொல்லுவார், 30-10-30 30 நிமிஷம் படிக்கணும், 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகணும், 30 நிமிஷம் படிக்கணும். அப்போ அந்த 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது விளையாடுறதா இருக்கலாம், டிவி பார்க்கறதா இருக்கலாம். அந்த 10 நிமிஷத்துல தமிழ் நான் சொன்னேன் இல்லைங்களா, தமிழ் இங்கிலீஷ் ரீடிங் புத்தகத்தை விட்டுட்டு ஒரு கதை புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், அல்லது அந்த 10 நிமிஷத்துல யூடியூப்ல அவனுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது கூட போட்டு பார்க்கலாம். அந்த 10 நிமிஷத்தையும் இந்த மாதிரி பயனுள்ள வகையிலையும் பயன்படுத்தலாம். அல்லது ஒரு 2 சாங், ஒரு சில குழந்தைகளுக்கு பாட்டு கேட்கறது பிடிச்சுன்னா அந்த 2 பாட்டு கேட்கலாம். அப்போ இந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் 30-10-30ங்கிறத ஃபாலோ பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது இரவுக்கு ஒரு 3 மணி நேரமாவது ஒரு 3 முறை, அந்த 30-10-30ங்கிறத இரவு ஒரு 3 முறை, காலையில் ஒரு முறையோ 2 முறையோ நேரம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும். குறைந்தபட்சம் இப்போ இப்போதைக்கு 10th 12th படிக்கிற குழந்தைய வீட்டில் ஒரு 4-5 மணி நேரம் படித்தாங்கன்னா தான் ஒரு பெரிய அச்சீவ் பண்ண முடியும். அது குறைவான நேரங்கள் இருந்தாலும் அவங்க சிலபஸை கவர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இன்னும் ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லிடுறேன், டைம் ஆகுது. பொதுவாக நீங்கள் எவரி இயர் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம்லையா இருக்கட்டும், ஐஐடிலையா இருக்கட்டும், ஜேஇலையா இருக்கட்டும், நீட்லையா இருக்கட்டும், அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின குழந்தைகள் நீங்கள் அவங்ககிட்ட பேட்டி எடுத்தீங்கன்னா அவங்களுடைய சொல்லக்கூடிய ஒரே கருத்து, நான் தினமும் 8-10 மணி நேரம் படித்தேன் அப்படிங்கிற கருத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதே சமயம் அந்த டயத்தில் நான் வந்து இந்த மொபைல் ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணல, அல்லது மீடியா அந்த மாதிரி யூடியூப் கூட பயன்படுத்த, அந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இந்த மாதிரி இருக்கிறத நான் வந்து அதிகமாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது பெரும்பாலான அந்த வெற்றியாளர்களுடைய கருத்தாக இருக்குது. கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக அவர் எல்லா குழந்தைகளுமே எல்லாமே இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் திறமையானவர்கள், சாதனையாளர்கள். அவங்க களிமண் மாதிரி நம்ம எப்படி வடிவமாக மாத்திரங்கிறது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கையில் இருக்குது. இந்த வாய்ப்புக்கு லாவண்யாவுக்கு நன்றி சொல்லிட்டு, பெற்றோர்கள் யாராவது உங்களுடைய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, நான் என்னுடைய கருத்துக்களை பதில்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப கிளியரா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ஒரு கேள்வி, பொதுவா நிறைய பேர் இங்க 10th இருக்கிறாங்க, 12th இருக்கிறாங்க. ஒரு காமன் கேள்வி என்னன்னா, இப்ப எங்களுக்கு ஷார்ட் டைம் தான் இருக்கு, 60 நாள்ல பரீட்சை வருது. இப்ப நாங்க என்ன செஞ்சா பெற்றோர்கள் சைட்ல இருந்து இந்த குழந்தைகளான இதை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்ற முடியும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கேள்வி. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொதுவா என்ன செய்யலான்றது ஒரு ஐடியா சொல்லிடுங்க சார். நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இயற்பியல், வேதியியல், கணிதம் எல்லாத்துக்குமே 1 மார்க்கில் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. 1 ஹவர்ல அவங்க ரிவைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், மீதி நேரம் வந்து 1 ஹவர்ல அது அந்த 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரிவைஸ் பண்ணிடலாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எத்தனை லெசன் இருக்கோ, 2 மார்க்கா இருக்கலாம் அல்லது 3 மார்க்கா இருக்கலாம், எத்தனை லெசன் இருக்குதோ அதுல வந்து ஒரு 80% லெசன்ஸை கவர் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ஸ்லயும் அதே மாதிரி தான். அந்த குழந்தைக்கு ரொம்ப சிரமமா இருக்கிற ஒரு பாடம் 2 பாடத்தை விட்டுறலாம், மீதி எல்லா லெசனையும் வந்து படிக்க சொல்லுங்க. அதுல எல்லா கொஸ்டின், ஒரு லெசனை கூட விட்டுறலாம், ஆனா ஒரு லெசன்ல இருக்கிற சில கொஸ்டினை விட்டுறக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு எய்தர் ஆர் சாய்ஸ் வரப்போகுது.
அப்போ நம்ம கொஸ்டின்ல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் எழுத வேண்டியதில்லை. ஒரு 7 கொஸ்டின் அப்படின்னா எனி 5 கேட்பாங்க, அல்லது 7 அல்லது 10 கொஸ்டின் கொடுத்தா எனி 7ன்னு கேட்க போறாங்க. எதுலையுமே நீங்க பாத்தீங்கன்னா 10 கொடுத்து 10 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்ல போறது இல்லை. அதனால எல்லா லெசனையும் படிச்சு அதுல மார்க் மிஸ் பண்றதை விட முடிஞ்சா எல்லாத்தையும் படிக்கிறது பெஸ்ட். முடியாத பட்சத்துல 1-2 லெசன் விட்டா கூட, ஆனா அந்த லெசன்ல 1 மார்க் படிச்சிடணும், அது ரொம்ப முக்கியம். மீதி இருக்கிற லெசன்ஸ்ல 2 மார்க் 5 மார்க்கை வந்து நல்லா அவங்க ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன், அதே தான் பாயிண்ட், வேற ஒண்ணுமே இல்லை. அவங்க குழந்தைகளுக்கு என்னன்னாங்க, ஸ்கூல்ல வேல்யூஷன்ல தான் வேல்யூஷன் பாயிண்ட்டை நிறைய டீச்சர்ஸ் ஸ்கூல்ல சொல்றது இல்லை. அவங்க வந்து எல்லாமே புக்ல இருக்க அத்தனை எழுதினா தான் மார்க் கிடைக்கும்னு நினைப்பாங்க. நான் உங்களுக்கு வாய்ப்பு இருங்க, நான் ஒரு ஆன்சர் கீ கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன், பாத்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு பாயிண்ட் ஒரு பக்கத்துக்கே எழுதியிருப்பான், அதுல 5 வேர்டுக்கு தான் மார்க்கே இருக்கும், மீதி அவனுக்கு தேவையே இல்லை. அதனால அந்த கீ பாயிண்ட்ஸை வந்து அவங்களுக்கு அது மட்டுமே எழுதுனாங்கனாவே ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நீ இருக்கிற கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60-70 நாட்கள் தான் இருக்குது. அப்ப அந்த 60-70 நாட்களுக்குள்ள இது வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஓகே. பண்ணாதவங்க அப்படிங்கிற பட்சத்துல எல்லாமே அந்த 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸை வந்து எழுதி பார்க்க சொல்லுங்க. அதை கொஞ்சம் இந்த மாதிரி மட்டும் பண்ணாவே போதும். 2 மார்க் 3 மார்க் 1 மார்க்குக்கு மட்டும் நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். எல்லா லெசன்ஸுக்கும் ஆன்சர் புக்கை வந்து அவங்க பேரண்ட் கையில், குழந்தை கையில் இருக்கட்டும். ஆன்சர் வந்து டீச்சர் குழந்தை அல்லது அம்மா பேரண்ட்ஸோட கையில் இருக்கட்டும். டக்குன்னு 1 மார்க்கு பூரா ரிவைஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம்ஸ் ஓகே. வேற தேங்க்யூ. வேற யாருக்காவது क्वेश्चंस இருக்கா? கொஞ்சம் ஷார்ட்டா கேளுங்க. முக்கியமா இப்போ தேர்வுக்கு எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரியான கேள்விகள் இருந்தா, இப்ப சொன்ன பதில் தாண்டி வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தயவு செய்து கேட்கலாம். ஷார்ட்டா கேளுங்க. எல்லாரும் கை உயர்த்துங்க, உங்களை நான் கூப்பிடுறேன். எனிபடி ஹேஸ் क्वेश्चंस? இப்போ நீங்க சொன்னதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டது வந்து இப்போ எல்லாமே முயற்சி, தொடர்ந்து முயற்சி இருக்கணும். புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் கூட, பேரண்ட்ஸோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். அதுல எந்தெந்தெல்லாம் பேசிக்கானது, அடிப்படையானது எல்லாத்துலயுமே அடிப்படை தான் முதல் பாயிண்டா சொன்னீங்க சார். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அடிப்படையை சரி பண்ணோம்னாலே அடுத்தடுத்து அதுக்கான இது எழுதும் பொழுது மதிப்பெண்கள் முழுவதுமா வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதான். தமிழா இருந்தாலும் இங்கிலீஷா இருந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு மேக்ஸ்ல அந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ், மல்டிபிளிகேஷன், அடிஷன் திருப்பி பேசிக்ஸ் தான் வருது. அதே போல சயின்ஸ்ல லாஸ், நேம்ஸ், அட்டாமிக் நம்பர்ஸ், நேம்ஸ், எலிமெண்ட்ஸோடது. சோஷியல் சயின்ஸ்ல இயர்ஸ், மேப் எல்லாமே அப்படி எல்லாம் பேசிக் இது தரவு பண்ணாலே அடுத்தது ஈஸியா இருக்குங்கிற ஒரு நல்ல ஒரு வியூ. பிளஸ் கரெக்ஷன்ஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் வந்து மெயினா கீ பாயிண்ட்ஸை நம்ம எழுதணும் அப்படிங்கிறதே ரொம்ப கிளியரா சொன்னீங்க சார். வந்து இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல குமாரபாளையம் ஒரே நிமிஷம் சார் ஹெட் மாஸ்டரா இருக்காங்க. எம்எஸ்சி, எம்ஃபில், பிஎட் முடிச்சவங்க, லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்காக சொல்றேன். சார் வந்து கவர்மெண்ட் ஹைஸ்கூல் சின்னக்கம்பாளையம், தாராபுரம் தாலுக்கால ஹெட் மாஸ்டரா இருக்கிறாங்க. கண்டினியூஸா 17 இயர்ஸ் கெமிஸ்ட்ரி டீச்சர், 17 இயர்ஸும் 100% ரிசல்ட். அவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல அதுக்காக அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. டிஆர்பியில 15,000 மெம்பர்ஸ் எழுதின கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ல சார் தான் நம்பர் 1 டாப்பரா வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ கண்டிப்பா நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். வேற யாராவது क्वेश्चंस இருந்தா ப்ளீஸ் 1 or 2 மெம்பர்ஸ் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கேட்கலாம். 10th 12th பேரண்ட் இல்ல டீச்சர்ஸ் இருக்கிறவங்க எனி क्वेश्चंस? இல்ல எல்லா क्वेश्चंसக்கான ஆன்சரும் ஏற்கனவே சார் சொன்னதுல கவர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். சிவகனி மேடம் சொல்லுங்க. வணக்கம் மேடம். சார் இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைச்சது சார் உங்களோட உரையில. அதாவது சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன டவுட், இந்த சோஷியல்ல சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாம் எப்படி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறது? அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவிக்ஸ்ங்களா? அது கொஞ்சம் அந்த குழந்தைகளை பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கணுங்க, அப்பதான் முடியும். அது ரொம்ப சொல்ல போனா சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஈஸி, அதை நம்ம பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கணும். இப்ப நம்ம பாட புத்தகத்தை மட்டும் சொல்லாம போய் அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் வருதுன்னு வைங்களேன். ஹலோ, ஓகே சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க, கேக்குது. அசம்பிளி எலெக்ஷன் வருதுன்னா நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை அசம்பிளி இருக்கு, எத்தனை எம்எல்ஏ இது இருக்கு, அதாவது எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். எம்பி எலெக்ஷன் வருதுன்னா அதை சொல்லணும். அப்ப இதை வந்து எப்படி செலக்ட் பண்றாங்கிறது சொல்லணும். நம்ம லோக்கல்ல வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் பொழுது அதுல என்னென்ன பதவிகள் இருக்குது, வார்டு மெம்பர்னா என்ன, பிரசிடென்ட்னா என்ன,
நகராட்சினா சேர்மன்னா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா சொல்லி கொடுக்கணும். செய்தித்தாள்லயே பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லயே இதெல்லாம் வந்து பாத்தீங்களா, இதை சொல்லி கொடுத்தாலே அந்த சிவிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். இப்போ நம்ம ஜனாதிபதி பிரசிடென்ட் இருக்காங்கன்னா திரௌபதி முர்முன்னு எல்லாத்துக்கும் குழந்தைக்கு தெரியும். அவங்கள எப்படி செலக்ட் பண்றாங்கிறது சும்மா அப்படியே சொல்லணும். இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி மட்டும் தான் அவங்க சேர்ந்து செலக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் எத்தனை எம்பி சீட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எத்தனை இருக்கு, இந்த செய்தித்தாள்கள்ல டெய்லி நம்ம படிக்கும் போதே இதை கொஞ்சம் சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த அந்த விஷயங்கள் புரியுங்க. அதை கொஞ்சம் சொல்லணும். அதே மாதிரி கோர்ட் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு எங்க ஒவ்வொரு டவுன்லயும் இருக்கிற கோர்ட், சப் கோர்ட் சொல்லணும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அடுத்து ஹைகோர்ட்ல வந்து பிரான்ச் மதுரையில இருக்கு, மெட்ராஸ்ல இருக்கு, அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டு. அப்ப இந்த விஷயங்கள் நம்ம நடைமுறையில நம்ம ரெகுலரா சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த ஈஸியா இருக்கும். ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே சிவகனி மேம் உங்க क्वेश्चन கேளுங்க, அதுக்கப்புறம் ரம்யா மேம். சிவகனி மேம். கேள்வியெல்லாம் இல்லை மேம், ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து சார் கொடுத்தாரு. அதற்கு வாழ்த்துக்கள் சார். ஏன்னா உங்களுடைய பணி லாவண்யா மேடம் சொல்லும் போதே தெரியுது எவ்வளவு ஒரு கடின முயற்சி போட்டிருக்கீங்க, உழைப்பு இருக்கு அதுல. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கரெக்டா இந்த 10வது 12வது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷன் தான் சொல்லணும். அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும் சார். ரொம்ப நன்றி சார். லாவண்யா மேம், இதை ஏற்பாடு பண்ணதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி, வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சிவகனி மேம். தேங்க்யூ. ரம்யா மேம் உங்களோட क्वेश्चंस கேட்கலாம். சார் வணக்கம் சார். உண்மையிலே மேடம் சொன்ன மாதிரி நிறைய கிளாரிட்டி கிடைச்சது சார். ஏதோ பண்றோம், ஒரு மேப் எடுத்து தொங்க விடுங்கன்னு சொன்னதால நல்ல பாயிண்ட் சார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க. எனக்கு ஒரு டவுட் தான். பசங்க வந்து ஆக்சுவலி இப்போதைக்கு ஓரளவுக்கு ஸ்கூல்ல ரெடி பண்ணிட்டாங்க. ஃபுல் புக்கையுமே வந்து 2-3 தடவை எழுத வச்சுட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் வந்துருச்சு. பட் அந்த பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ், அது நல்ல ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு தெரியுது. பட் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கொஞ்சம் நாங்க என்ன சார் பண்ணலாம், அதை கொஞ்சம் சொல்லலாம் சார். இல்லைங்க, இது வந்துங்க என்ன சொல்றோம்னா, ஒரு எக்ஸாம் ஃபியர் வந்து குழந்தைகளுக்கு வருது, நமக்கும் பதற ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். என்ன, குழந்தை நீ நல்லா பண்ணுது சாமி, உன்னால முடியும், வர்ற மார்க் வரட்டு, நீ நல்லா போடுற அந்த பகவத்கீதையை சொல்லிருங்க, செய்யறத நீ திருப்தியா செஞ்சுட்டு வா சாமி, வர்ற மார்க் வரட்டும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் அதே மாதிரி அந்த மனநிலையில இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைகள் நல்லா அவங்களும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்வாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில தவறு, 1 மார்க் 2 மார்க் தவறுங்கிறது இயற்கை. அந்த 1 மார்க் 2 மார்க்னால வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து ஒண்ணுமே மாறிட போறது இல்லைங்க. அவங்களுக்கு நல்ல, எங்க பாப்பா கிட்ட கூட சொல்லுவேன் படிக்கும் போது, அங்க நீ தொடர்ச்சியா நல்லா முறையா படிச்சுக்கிட்டு இரு. நீ ஃபர்ஸ்ட் வாங்குற, செகண்ட் வாங்குற, தேர்ட் வாங்குறதுலாம் இல்லை. உண்மை, நீ வந்து கன்சிஸ்டண்டா ரெகுலரா நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இரு. நீ ஏதாவது ஒரு சீட்ல நல்ல சீட்ல உட்காந்துருவு சாமி, அப்படிதான் நான் சொல்லுவேங்க. அதனால நமக்கு ஒரு 95 வாங்குறவன் 98 வாங்குறவன் 95 வாங்கிட்டு போறான், 100 வாங்குறவன் 98 வாங்கிட்டு போறான். அந்த 2 மார்க்குனால எதுவும் அவனுடைய வாழ்க்கையில இழந்து விட மாட்டான் அப்படிங்கிற தைரியத்தை அந்த குழந்தைக்கு கொடுங்க. நீங்களும் அந்த மனநிலையில இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 95 and above ரொம்ப சூப்பர் பிரைட் தான். ஏதாவது ஒரு சூழ்நிலை 1 2 போச்சுன்னா தயவு செய்து நீங்களோ குழந்தைகளோ அதுக்கு பதறவே பதறாதீங்க. இது ஒரு நத்திங், சிம்பிள், அவ்வளவுதான். என்னங்க? ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. முத்துலட்சுமி மேம் நீங்க பேசலாம். தேங்க்யூ மேம். நான் ஜஸ்ட் இந்த டவுட்ஸ் இல்லை, சாருக்கு தேங்க்யூ சொல்றதுக்கு தான் மேம். சார் தேங்க்யூ சார், எக்ஸலண்ட். இந்த எக்ஸாம் நெருங்குற நேரத்தில் உங்களோட அட்வைஸ் வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸை நான் கேட்கும்போது வந்து உண்மையிலேயே வந்து ரீகலெக்ட், அந்த சைல்ட்ஹுட்டில் வந்து பண்ணதை ரீகலெக்ட் பண்ணினேன். நீங்கள் முக்கியமானது ஒன்று சொன்னீங்க, அதாவது அதை அப்படியே படிச்சுட்டு போய் அப்படியே எழுதாமல் அந்த செய்யுள்ள எழுதும்போது அந்த வந்து மெயினான அந்த பாட்டை எழுதிட்டு அதோட அர்த்தத்தை வந்து சொந்த இதுல நீங்க கருத்துக்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கு வந்து மார்க் நிறைய கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. 1 மார்க் வைஸ். செகண்ட் வந்து அந்த மாதிரி எழுதும்போது நமக்கே வந்து ஆர்வம் வந்து தமிழ்ல இங்கிலீஷ்ல என்ன லாங்குவேஜ்ல எழுதுறோமோ அந்த ஆர்வம் சொந்தமா எழுதும்போது நிறைய அந்த ஆர்வம் கூடும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு மறக்கவே மறக்காது. நம்ம எஸ்ஏ காம்படிஷன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது பிரைஸ் வின் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அந்த எழுதுற பழக்கமும் அறிவும் வந்து நிறைய என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் ரொம்ப கீ டேக்அவே பாயிண்ட்ஸ் ஃபார் லைஃப் டைம் சார். தேங்க்யூ சார். உங்களோட வந்து இன்னைக்கு நிஜமாவே மிஸ் பண்ணி யாராவது அட்டன் பண்ணலைன்னா அவங்க எதையோ லைஃப்ல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நானே கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ண மேமோட ரிமைண்டர் பார்த்துட்டு. வெரி எக்ஸலன்ட் செஷன் சார். தேங்க்யூ மேம். லாவண்யா மேம், தேங்க்யூ மேம் ஃபார் அரேஞ்சிங் திஸ் ஃபார் த கிட்ஸ்.
தேங்க்யூ முத்துலட்சுமி மேம், தேங்க்யூ ஸோ மச். வெங்கட்ராமன் சார், டிஆர்வி சார் நீங்க பேசலாம். மகாலட்சுமி மேம் அவங்களுக்கு அப்புறம் நீங்க பேசலாம் மேம். டிஆர்வி சார். வணக்கம் சார். சார் ரொம்ப வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரமாதமா அதை பிரிச்சு மேய்ஞ்சி எக்ஸலண்டா ஒன்னொன்னையும் குழந்தைங்க வந்து ரொம்ப சுலபமா எடுத்துக்கிற தன்மையையும் பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதெல்லாம் ரொம்ப அருமா சொன்னீங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நாங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கும்போது பசங்க வந்து தங்கிலீஷ்ல எழுதும் போதே நாங்க திருத்துறதெல்லாம் சூப்பரா சொன்னீங்க. 30 செகண்ட்ல ஒரு பேஜ் நவுத்திடுவோம். தப்பு இருக்கா இல்லையாங்கிறத we can very well see. பட் அந்த தப்ப வந்து இவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து மார்க் டிசைட் பண்ணுது. அவங்க மார்க்க வந்து அவங்களோட ஃபியூச்சர் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, இவன் தயாராகிறதுக்கு சின்ன லெவல்ல தான் அந்த நம்பிக்கை வந்து எப்படி டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, அவன் வந்து நிறைய ஓவர்லோடட் பர்சனு, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான் போல் இருக்கு அப்படின்னு ஃபேமிலியும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப படிச்சு டயர்ட் ஆயிட்டான் போல் இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, இங்க ஹெவி காம்படிஷனு, ஃபியூச்சரே வந்து நிறைய காம்படிஷனோட கொஸ்டின் மார்க்கோட இருக்கு. ரொம்ப கிளாரிட்டியோட அவனை ஓடுற வேகத்தை நம் பேரண்ட்ஸை குறைச்சிடுறாங்களோ அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். தெரியுமே, நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க சார். நான் என்னன்னா, அவனுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் வேணுங்க எதுல இருந்தாலும் சரி. அடுத்து அவனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு அவனுக்கு தெரியும். நம்ம அவனை தொடர்ச்சியா வந்து அவனோட எய்ம் என்னமோ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்குதுங்க சார். ஒரு 2 மார்க் 4 மார்க்ல ஒன்றும் ஆகிறாது. உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லியிருக்கீங்க அது மாதிரி. அவன் அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியா படிச்சுட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா ஃபியூச்சர்ல சக்சஸ் பண்ணிடுவான். அதுக்கு நம்ம அவனுக்கு இந்த டயத்துல வந்து மாரல் சப்போர்ட் ரொம்ப கொடுக்கணும் சார். 2 மார்க் 4 மார்க் போயிருது அப்படின்னா அதனால லைஃப் ஒண்ணுமே. இப்போ நம்ம உங்களுடைய அனுபவத்துல தெரியும், நம்ம கூட படிச்சவங்க நல்ல மார்க் வாங்கினவனுக்கு வேலை கிடைக்காம கூட இருந்திருக்கும். சுமாரா படிச்சவங்க பின்னாடி நல்ல கையில் அவனுக்கு கூட போயிருப்பாங்க. அது உங்களுடைய அனுபவத்தில் நிச்சயமா நிறைய பேர்த்த நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அதனால வெறும் மார்க்கு மட்டுமே ஒரு 4 மார்க் 2 மார்க்கே ஒரு குழந்தையோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குழந்தைகள் மிஸ் பண்ணுச்சுன்னா உனக்கு நீ இதை விட்டு இன்னொன்று நல்லா பெஸ்ட் ஆகும், இதை விட உனக்கு பெஸ்ட் ஒன்று காத்திருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஆனா நிறைய வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ண முடியாமே இருக்கு. இப்ப டிசிஎஸ் வராங்கன்னா எங்க சாஸ்திரால வந்து 10,000 வேகன்சி இருக்கும். ஆனா 1000 பேர் தான் செலக்ட் பண்ணணும்னு நினைச்சு வரும்போது எலிஜிபிலிட்டியே 300 பேர் தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பேர் அவ்வளவு நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன்லயே எப்படி சொல்றேன் நான் அப்படின்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் வந்து நிறைய கீழே லெவல்ல கொடுக்கணும். ரொம்ப பிரமாதமா லாவண்யா மேடமும் எடுத்துக்கிட்டு நீங்களும் இதை பேசுனது ரொம்ப சந்தோஷம். பேசிக்கிறேன். இப்போ நான் பிஹெச்டியில போகும்போது சார், இப்போ எங்க பாப்பா பிஹெச்டி டெக்ல அட்மிஷன் போட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவர் ஒரு எல்என்டில இருந்து ஒரு இவர் வந்து பேசினாருங்க. நான் இன்டர்வியூக்கு போனோம்னா நிறைய கிராஜுவேட்ஸ் கிடைக்கிறாங்க, ஆனா இன்ஜினியர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அதாவது நம்ம மக்கள் வந்து சர்டிபிகேட்ஸ் தான் இருக்கு, அதுக்குரிய எலிஜிபிலிட்டி அவங்க பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக இப்ப நான் சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொன்னோம் சார். லாங்குவேஜை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு ரீடிங் ரைட்டிங் இருக்கணும், புக்ஸ் ரீடிங் கெப்பாசிட்டி இருந்தா தான் எந்த இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு பேசக்கூடிய ஒரு பில்லு வரும் ஒண்ணு. அடுத்து பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் தெரிஞ்சா தான் மற்றதை அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா செய்ய முடியும். அடுத்து ஸ்போக்கன் டெவலப் பண்ணி அதுக்காக நான் டெய்லி 3 வேர்ட்ஸாவது பண்ணுங்க, 1 year 2 years பண்ணுனாங்கன்னா அவங்க வந்து ஸ்போக்கன்ல எங்க போனாலும் கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட இந்த லாங்குவேஜ் இருந்ததுன்னா அதை மேக்கப் பண்ணி கொண்டு போகிறது என்னுடைய ஒப்பீனியன் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டிஆர்வி சார். தேங்க்யூ. மகாலட்சுமி மேம் நீங்க பேசலாம். அவங்களோட கேள்வியோட நம்ம நிறைவு பகுதிக்கு போயிடலாம். எஸ் மகாலட்சுமி மேம் ப்ளீஸ். சார் தேங்க்யூ சார். ஆக்சுவலாக வந்து எனக்கு டவுட்லாம் எதுவும் இல்லை. இப்போ நான் டியூஷன் எடுக்கிறதுனால 10th 11th 12th மெயினாக நாங்கள் அதுதான் எடுக்கிறோம். என் ஹஸ்பண்டும் வந்து எம்பிஎல் எம்எட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவர் மேக்ஸ் டீச்சரு. எனக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கிடைச்சது. டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து அப்படியே கன்வே பண்ணிக்கிறேன். சரி, டியூஷன் ஸ்டூடண்ட்க்கு கன்வே பண்ணிக்கிறேன் சார். உங்களுடைய ஓகே தேங்க்யூ மேம். கண்டிப்பா பெனிஃபிட் ஆகும் நிறைய பேருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். லாவண்யா சொல்லுங்க சார். அந்த 10th அவங்க மகாலட்சுமி சொன்னதுக்காக சொல்றேன். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் என்னுடைய ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல 8 சாப்டர் இருக்கு. 8 சாப்டர்லயும் ஒவ்வொருலயும் 15 to 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. 1 mark புக் பேக் கொஸ்டின். அந்த 8 இப்ப பிரிண்ட் போட்டா ஒரு 9 பக்கம் தான் வருது.
அதை ஒரு செட்டு பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்துடணும் குழந்தை கையில். அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் வந்துடும். 9 லெசனுக்கு வந்து நான் வேணா கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புகிறேன். நான் என் ஸ்கூலில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ஆன்சரை வச்சு குழந்தைய படிச்சதுன்னா சீக்கிரமாக படிச்சுட்டு அதை ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய மதியம் லஞ்ச் பிரேக்கில் அந்த கொஸ்டின் அந்த 9 பக்கம் இருக்கக்கூடிய பேப்பர் புக்லெட் அந்த குழந்தை கையில் இருக்கும், ஆன்சர் என் கையில் இருக்கும். அவன் நான் கேட்பேன், ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டு 3வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லு, 4க்கு சொல்லு, 7க்கு சொல்லுன்னு ABCDன்னு சொல்லிடுவான், டக்குன்னு சொல்லிடுவான். அது குழந்தைகளுக்கு பார்த்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்லி எல்லாருமே ஈவன் கிளாஸ்ல ரொம்ப மோசமா படிக்கிறேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பின்தங்கிய மாணவனு கூட இதுல ஃபர்ஸ்டா சொல்றான். 1 மார்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிடுறான். ஸோ அது ஒரு 10 மார்க் கான்ஃபிடன்ஸ். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் அப்படின்னா அதுல ஈஸியா 10 மார்க் வந்துடும், குழந்தைகளுக்கு ஈஸியா 1 மார்க் வந்துடும். அதனால மேத்ஸ்க்கு அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது மகாலட்சுமி டீச்சருக்கு என்னுடைய சின்ன ஒரு யோசனை. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ரொம்ப சிறப்பா இருந்தது. வேற யாராவது ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுக்கணும்னா ப்ளீஸ் கொடுக்கலாம். யாராவது ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? பேசாதவங்க, இப்போ வரைக்கும் பேசாதவங்க. ஓகே ஃபைன். ஸோ தேங்க்யூ. ஸோ ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி இன்னைக்கு. மெயினாக வந்து இந்த 10th 12th நாங்களே ஒரு 5 பேர் வந்து எங்க டீம்ல இருக்கோம், 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டோட மதரா. ஸோ எவ்வளோ ப்ரெஷர் எங்களுக்கு இருக்குங்கிறது நாங்க வந்து ஃபீல் பண்ணனாலதான் கண்டிப்பா சார் ப்ரெஷரே வேண்டாம். குழந்தைகளை நீங்க ப்ரெஷரா இருந்தா உங்க ப்ரெஷரை கொண்டு போய் குழந்தைங்க மேலதான் நீங்க காமிப்பீங்க. பி ரிலாக்ஸ். முதல்ல நீங்க ரிலாக்ஸா இருந்து நீங்க நல்லா பண்ண சாமி, நீ உன்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் கொடுங்க, அதையும் செய்வாங்க. அதை மீறி 2 மார்க் 4 மார்க் குறைஞ்சிருச்சுன்னா அதை ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த 2 மார்க் 4 மார்க்னால அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எந்த வகையிலும் பின்தங்கி போகாது. இதுல ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணான்னா அடுத்த தடவை அது ஏன் குறைஞ்சதுங்கிறத அவன் ரியலைஸ் பண்ணி திரும்ப மேலே வந்துடுவான். இன்னும் 60 நாள் டைம் இருக்கு. நீங்க இந்த ஹாஃப் இயர்லி பேப்பர், இந்த எக்ஸாம் பேப்பர்லாம் வரும் பொழுது நீங்க கொஞ்சம் அந்த பார்க்கணும். இப்போ நீங்க விவரம் கொஞ்சம் பார்த்துட்டு எந்தெந்த ஏரியாவில் மார்க் குறைஞ்சிருக்குதோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க, பண்ணிடுவாங்க குழந்தைங்க. சரிங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ஒரு பெரிய கேட்டா எல்லாத்துக்கும் நன்றி. லாவண் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த லாவண்யாவுக்கும் தேங்க்ஸ். இந்த குழந்தைய 10th குழந்தை எல்லாருமே அடுத்த வருஷம் வந்து நல்ல மார்க் வாங்கணும். அதுக்கு என்னோட ஆண்டவனை வந்து நான் வேண்டிக்கிறேன். 10th 12th இந்த இன்னைக்கு பங்கேற்ற எல்லா குழந்தைகளுக்கும் இது ஏதாவது ஒரு வகையில சின்ன பயனுள்ள வகையில் அவங்களுக்கு போய் சேரணும், அது பயன் பெறணும் அப்படிங்கிறது நான் என்னுடைய ஆசை. ரிசல்ட் வந்த முன்னாடி மீட் பண்ணுவோம். நன்றி. ஓகே.